ஒரு முக்கியமான பர்சன் நான் காட்டுறேன். இவர் பேர் கருப்பி. கருப்பி, இந்தா வா வா, அப்படி ரோட்டில் படுக்காத, வண்டி வருதுல்ல, இப்படிக்கா இங்கிட்ட வந்து படு. பார்த்தீங்களா, போகவே போகாது. எந்திரிச்சிருச்சு. திட்டின திட்டுக்கு சூடு சொரணம் வந்துருச்சோ. இந்த நாய் இங்கே வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கிட்ட ஆகுது. அது ஏதோ குப்பை தொட்டியில் இருந்தால் அது வந்தது. அது அப்படியே ஒரு ஓரமாக இருந்து வீட்டு முன்னாடி இருந்து பிச்சை எடுத்து சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டோட ஒன்றி இப்போ வந்து வீட்டோட செல்லப்பிள்ளையாக மாறிடுச்சு. அது வீட்டுக்கு வந்து தெருவுக்கு இந்த மாதிரி ஒரு டாக் இருக்கான். ஏன்னா எவ்வளவு சோறு போட்டாலும் எல்லாமே சாப்பிடும். அதாவது போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த மிச்ச சோறை சாப்பிடும். சப்போஸ் சோறு நிறைய சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகி அது வெளியில் வந்துடும் வாயை விட்டு, அதை கக்கிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த மிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம். அவ்வளோ அது என்னன்னு தெரில. எப்படி அந்த சோறு பழைய சோறுனாலும் சரி, ஊசி போனாலும் சரி, பாலை ஊற்றி வச்சாலும் சரி, நான் சமைச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே சாப்பிட்றோம். க்ளீனாக அந்த இடத்துல வந்து ஒரு பருக்க சாப்பாடு இருக்காது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக் அது. இப்போ அதுக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, பல்லெல்லாம் விழுந்துருச்சு. இருந்தாலும் எலும்பு விடாது, ஒன்றும் விடாது, அப்படியே முழுங்கிடும். வருதோ வெளியில் வருதோ வரலையோ அந்த எலும்பு தெரியாது, ஆனால் எல்லாம் சாப்பிட்றது. அதாவது இந்த ஒரு ஃபுட்டு வந்து குட்டா பேடா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நாய்க்கு வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் இந்த நாய் வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்ருச்சு அப்படின்னா இட்ஸ் குட் குவாலிட்டி ஃபுட். சப்போஸ் அது சாப்பிடல அப்படின்னா அது வந்து இருக்கிறது ஒஸ்ட்டு ஃபுட்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாய் அது.